Hello friends, வணக்கம். Welcome to Malathy Short Kitchen. Friends, நாம இன்னைக்கு சிக்கன் ஈரல் கிரேவி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் எப்படி டேஸ்டியா சமைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க, இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1 கிலோ கோழியோட ஈரல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகா, 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. மசாலா பொருள் பார்த்துப்போம். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பொருட்கள்லாம் போட்டு வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள்னா சோம்பு, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், ஒரு வரமிளகா. இப்போ வாங்க எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுப்போம். கடாய் வச்சுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். சீரகம், சோம்பு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, வரமிளகா. எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா கருகிடும். நம்ம போட்ட மசாலா பொருள்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, இப்போ வாங்க நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையா அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ 50 ml எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. வரமிளகாய் சேர்த்துப்போம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். எடுத்து வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி, உப்பு சேர்த்துப்போம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்ட மசாலா நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச
மசாலாவை சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்து தான் அரைச்சி எடுத்துருக்கோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கோழி ஈரல் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா படுற மாதிரி. நல்லா மசாலா படுற மாதிரி கலரி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும், ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கறி வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுடுவோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் நல்லா திக்காக இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம். உப்பு காரம் ஃப்ளேவர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிரேவியாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சிக்கன் ஈரல் கிரேவி ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு செஞ்ச சிக்கன் ஈரல் கிரேவி எப்படி வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. Bye bye.